நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஐடிவி செய்திகள். வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் ஆகஸ்ட் மாதம் 31ஆம் தேதி வரை அனைத்து செவ்வாய்க்கிழமைகளிலும் முழு ஊரடங்கு. மற்ற தினங்களில் காலை 6 மணி முதல் இரவு 7 மணி வரை மட்டுமே கடைகள் திறக்கலாம். முதலமைச்சர் நாராயணசாமி உத்தரவு. புதுச்சேரி மாநிலத்தில் மேலும் 305 நபர்களுக்கு ஒரே நாளில் கொரோனா தொற்று உறுதி. மேலும் 6 பேர் உயிரிழந்ததை அடுத்து உயிரிழந்தோர் எண்ணிக்கை 102ஆக அதிகரிப்பு. சுதந்திர தினத்தை முன்னிட்டு நடைபெற்ற இறுதி அணிவகுப்பு ஒத்திகை. போலீசார் முகக்கவசம் அணிந்தபடி ஒத்திகையில் ஈடுபட்டனர். கொரோனாவால் உயிரிழந்த முன்னாள் உள்ளாட்சித்துறை அமைச்சர் ஏழுமலையின் உடல் நல்லடக்கம். அவரின் திருவுருவப் படத்திற்கு முதலமைச்சர் நாராயணசாமி மலர் தூவி இறுதி அஞ்சலி. துணிக்கடை மற்றும் கறிக்கடையில் கத்தியை காட்டி பணம் பறித்த 3 ரவுடிகள் போலீசாரால் கைது. பயங்கர ஆயுதங்கள் பறிமுதல். அரியாங்குப்பம் ஆற்றங்கரையோரம் தொடர் மணல் திருட்டு. அப்பகுதியில் பள்ளங்கள் தோண்டி போலீசார் மணல் திருட்டை தடுக்க நடவடிக்கை. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரியில் வருகிற ஆகஸ்ட் மாதம் 31ஆம் தேதி வரை அனைத்து செவ்வாய்க்கிழமைகளிலும் முழு ஊரடங்கு அமல்படுத்தப்படும் என்றும் மற்ற தினங்களில் காலை 6 மணி முதல் இரவு 7 மணி வரை மட்டுமே கடைகளை திறக்க அனுமதிக்கப்படும் என முதலமைச்சர் நாராயணசாமி தெரிவித்துள்ளார். புதுச்சேரி மாநிலத்தில் கொரோனா பரவலை கட்டுப்படுத்த எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து முதலமைச்சர் நாராயணசாமி தலைமையில் மாநில பேரிடர் மேலாண்மை கூட்டம் தலைமைச் செயலகத்தில் நடைபெற்றது. கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த முதலமைச்சர் நாராயணசாமி புதுச்சேரி மக்கள் தொகையில் 7% பேர் கொரோனா நோயால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் இன்னும் 6 வார காலத்திற்கு நோய் தொற்று இருக்கும் என மருத்துவர்கள் தெரிவித்துள்ளதாக கூறினார். தற்போது புதுச்சேரியில் உள்ள 13 லட்சம் பேரில் 50,000 பேருக்கு கொரோனா பரிசோதனை செய்யப்பட்டுள்ளதாக கூறிய அவர் இனி வரும் நாட்களில் தினமும் 2,000 பேருக்கு பரிசோதனை செய்யப்படும் என்று தெரிவித்தார். கொரோனாவால் 4 மாதங்களில் 240 கோடி ரூபாய் வரி இழப்பு ஏற்பட்டுள்ளதாக கூறிய அவர் எனவே புதுச்சேரி மாநிலத்தில் கொரோனா பரவலை கட்டுப்படுத்த கடைகள் திறக்கப்படும் நேரம் குறைக்கப்படுவதாகவும் அதன்படி தற்போது இரவு 9 மணி வரை இயங்கி வரும் அனைத்து கடைகளும் 14ஆம் தேதி முதல் காலை 6 மணியிலிருந்து இரவு 7 மணி வரை மட்டுமே திறக்க அனுமதிக்கப்படுவதாக கூறினார். இரவு 8 மணி முதல் காலை 6 மணி வரை ஊரடங்கு அமலில் இருக்கும் என்றும் வரும் ஆகஸ்ட் மாதம் 31ஆம் தேதி வரை ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமைகளிலும் முழு ஊரடங்கு அமலில் இருக்கும் என்றும் தெரிவித்தார். மேலும் திருமண நிகழ்ச்சியில் 50க்கும் மேற்பட்ட மக்கள் இருந்தால் திருமண மண்டபம் பூட்டி சீல் வைக்கப்படும் என முதலமைச்சர் நாராயணசாமி தெரிவித்தார். ஜிப்மர் மருத்துவமனையுடைய இயக்குனர் அவர் பேசும்பொழுது புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள மக்கள் தொகையில் 7% பேர் இப்பொழுது கொரோனா தொற்று நோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களை கண்டுபிடித்து அவர்களுக்கு மருத்துவ பரிசோதனை செய்ய வேண்டும். இந்த கொரோனா தொற்று நோய் தொடர்ந்து 6 வார காலம் இருக்கும். ஆகவே அதற்கான முன்னேற்பாடுகளை மாநில அரசு செய்ய வேண்டும் என்று அவர் வலியுறுத்தி கூறினார்கள். புதுச்சேரி மாநிலத்தில் இப்பொழுது சுமார் 50,000 பேருக்கு 13 லட்சம் மக்கள் தொகையில் 50,000 பேருக்கு மருத்துவ பரிசோதனை செய்திருக்கிறோம். இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் அதுபோல் இல்லை. தமிழகத்தில் 7% பேர்களுக்கு மட்டும்தான் மருத்துவ பரிசோதனை செய்யப்படுகிறது. புதுச்சேரி மாநிலத்தில் 12% பேருக்கு, மக்கள் தொகையில் 12% பேருக்கு மருத்துவ பரிசோதனை செய்திருக்கிறோம். இது இந்தியாவிலே அதிகப்படியான மருத்துவ பரிசோதனை. மத்திய அரசுக்கு நமக்கு கொடுக்க வேண்டிய நிதி 560 கோடி ரூபாய் ஜிஎஸ்டியினுடைய சரக்கு மற்றும் சேவை வரியினுடைய நஷ்ட ஈட்டை மத்திய அரசு நமக்கு கொடுக்க வேண்டும். ஆகவே ஒட்டுமொத்தமாக 240 கோடி ரூபாய் நமக்கு இந்த 4 மாதத்தில் வரி இழப்பு ஏற்பட்டிருக்கிறது. அதை ஈடு செய்ய வேண்டிய நிலையிலே நாம் இருக்கிறோம். ஆனால் இந்த சூழ்நிலையிலும்
தனிமைப்படுத்தப்பட்ட பகுதிக்கு தேவையான பொருட்களை கொடுப்பதும், அது மட்டுமல்லாமல் தேவையான உபகரணங்களை பெறுவதற்கும், தேவையான ஆம்புலன்ஸுகளை பெறுவதற்கும், பணியாளர்கள் நியமிப்பதற்கும், சுகாதார பணியாளர் நியமிப்பதற்கும் 25 கோடி ரூபாய் மாநில அரசிலிருந்து ஒதுக்கியிருக்கிறோம். மத்திய அரசிலிருந்து நமக்கு இதுவரை கிடைத்தது 3 கோடி ரூபாய் மட்டும்தான். இந்த கொரோனா தடுப்புக்காக மத்திய அரசிடமிருந்து பெற்ற தொகை. நாம் 225 கோடி ரூபாய் மாநிலத்திற்கு இடைக்காலமாக கொரோனா தொற்று நோயை தடுத்து நிறுத்துவதற்கு நிதி வழங்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்தமாக 975 கோடி ரூபாய் வழங்க வேண்டும் என்று பிரதமரிடம் நான் பல முறை கடிதம் எழுதியும் காணொலி காட்சியில் பிரதமரிடம் பேசும்போதும் கோரிக்கை வைத்தேன். ஆனால் இதுவரை எனக்கு மாண்புமிகு பாரத பிரதமரிடமிருந்தோ மாண்புமிகு உள்துறை அமைச்சரிடமிருந்தோ இதுவரை எந்த பதிலும் எனக்கு கிடைக்கவில்லை. ஆனால் புதுச்சேரி மாநிலம் முழுமையாக மத்திய அரசால் கொடுக்கப்பட வேண்டிய நிதி கொடுக்கப்படவில்லை. ஆனால் மற்ற மாநிலங்கள், அண்டை மாநிலமான தமிழகம், கர்நாடக மாநிலம் போன்ற மாநிலங்களுக்கு நிதி உதவியை தாராளமாக மத்திய அரசு வழங்குகிறது. ஆகவே மத்திய அரசானது நம்முடைய மாநிலத்தை பொறுத்தவரையில் கொடுக்க வேண்டிய நிதியை கொடுக்காமல் கொரோனாவை தடுத்து நிறுத்துவதற்கு மாநில அரசுக்கு உதவுகின்ற ஒரு நிலையிலே மத்திய அரசு இப்பொழுது இல்லை. இதையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். புதுச்சேரி மாநிலத்தில் இப்பொழுது காலை 6 மணி முதல் இரவு 9 மணி வரை கடைகளை திறந்திருக்க வேண்டும் என்று முடிவு செய்யப்பட்டது. மத்திய அரசு ஊரடங்கு உத்தரவை தளர்த்திய பிறகு இந்த உத்தரவு போடப்பட்டது. ஆனால் இந்த வியாபாரிகளை பொறுத்தவரையில் அவர்கள் ஒட்டுமொத்தமாக இப்பொழுது வியாபாரம் தங்களுக்கு இப்பொழுதுதான் வர ஆரம்பித்திருக்கிறது. ஆகவே காலக்கெடுவை அதிகமாக குறைக்காமல் காலை 6 மணியிலிருந்து இரவு 7 மணி வரை கடைகளை திறந்திருப்பதற்கு மாநில அரசு முடிவு செய்ய வேண்டும் என்று கூறினார்கள். அது எங்களுடைய கூட்டத்திலே இன்று அது சம்பந்தமாக நாங்கள் முடிவு செய்து காலை 6 மணியிலிருந்து இப்பொழுது உள்ள இரவு 9 மணிக்கு பதிலாக இரவு 7 மணி வரை கடைகளெல்லாம் நாளை மறுநாளிலிருந்து திறந்திருக்கும். இரவு 7 மணியிலிருந்து இரவு 8 மணி வரை அவர்கள் வீடுகளுக்கு செல்வதற்காக நேரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இரவு 8 மணி முதல் மறுநாள் காலை 6 மணி வரை அனைத்து மக்கள் நடமாட்டம் இருக்கக்கூடாது, ஊரடங்கு உத்தரவு அமலில் இருக்கும் என்று முடிவு செய்யப்பட்டது. அடுத்த வாரத்திலிருந்து வருகின்ற செவ்வாய்க்கிழமை முழுமையாக ஊரடங்கு உத்தரவு இருக்கும். காலை 6 மணியிலிருந்து மறுநாள் காலை 6 மணி வரை கடைகள் எல்லாம் மூடியிருக்கும், தொழில் நிறுவனங்கள் மூடப்பட்டிருக்கும், வியாபார நிறுவனங்கள் மூடப்பட்டிருக்கும், அதே போல் தனியார் நிறுவனங்களும் மூடப்பட்டிருக்கும், வங்கிகளும் மூடப்பட்டிருக்கும். பொதுமக்கள் நடமாட்டத்தை முழுமையாக நாம் தவிர்க்க வேண்டும். அதற்கு காரணம் நம் மாநிலத்தில் ஒட்டுமொத்தமாக இந்த கொரோனா தொற்றினுடைய தாக்கத்தை குறைப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டிய நிலையில் நாம் இருக்கிறோம். முதல் கட்டமாக வருகின்ற இந்த ஆகஸ்ட் மாதம் 31ஆம் தேதி வரை நம்முடைய மாநிலத்தில் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் காலை 6 மணியிலிருந்து மறுநாள் காலை 6 மணி வரை 24 மணி நேரமும் ஊரடங்கு உத்தரவு அமலில் இருக்கும். அது அந்த ஆகஸ்ட் மாதம் 31ஆம் தேதி வரை இருக்கும் என்று எங்களுடைய குழுவிலே முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. அது வருகின்ற செவ்வாய்க்கிழமையிலிருந்து நடைமுறைக்கு கொண்டு வரப்படும். பொதுமக்களும் தங்களுடைய பொறுப்பை உணர வேண்டும். அவர்கள் வெளியிலே தேவையில்லாமல் நடமாடக்கூடாது என்பதை கருத்திலே கொண்டு பரீட்சார்த்த முறையில் இதை நடைமுறைப்படுத்துகிறோம். இதை கடுமையாக கடைபிடிக்க வேண்டும். மீறுகிறவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுப்போம் என்று கூறி வருகிறேன். ஒவ்வொரு வாரமும் செவ்வாய்க்கிழமை வருகின்ற ஆகஸ்ட் 31 வரை இந்த முழுமையான கடை அடைப்பு புதுச்சேரி மாநிலத்தில் இருக்கும். அன்றைய தினம் மளிகை கடைகளும் திறந்திருக்காது, காய்கறி கடைகளும் திறந்திருக்காது, மற்ற எந்த நிறுவனங்களும் திறந்திருக்காது என்று நான் கூறிக்கொள்கிறேன். பொதுமக்கள் ஒத்துழைப்பு தர வேண்டும். குறிப்பாக திருமண நிகழ்ச்சிகளில் 50 பேர்களுக்கு மேல் இருந்தால் அந்த திருமண மண்டபம் பூட்டி சீல் வைக்கப்படும். இறப்பு நிகழ்ச்சிகளில் 20 பேருக்கு மேல் இருக்கக்கூடாது என்று முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த வருவாய்த்துறை அதிகாரிகள் அவைகளெல்லாம் கண்காணிப்பார்கள். அவர்கள் அந்த திருமண மண்டபத்துக்கு சென்று அவர்கள் பரிசோதனை செய்வார்கள் என்பதையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். புதுச்சேரி மாநிலத்தில் ஒரே நாளில் 305 நபர்களுக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது.
கொரோனா நோயால் மேலும் 6 பேர் உயிரிழந்ததை அடுத்து மாநிலத்தில் கொரோனாவால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 102ஆக அதிகரித்துள்ளது. புதுச்சேரியில் நாளுக்கு நாள் கொரோனா தொற்று அதிகரித்து வரும் நிலையில் ஒரே நாளில் 305 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதில் புதுச்சேரியில் 254 நபர்களும், காரைக்காலில் 42 நபர்களும், ஏனாமில் 9 நபர்களும் அடங்குவார்கள். புதுச்சேரியில் 5 நபர்களும், ஏனாமில் 1 நபர் கொரோனா தொற்றால் உயிரிழந்ததை அடுத்து மாநிலத்தில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்தவர்கள் எண்ணிக்கை 102ஆக உயர்ந்துள்ளது. தற்போது வரை 2750 நபர்கள் சிகிச்சை பெற்று வருகின்றனர். 3828 நபர்கள் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். புதுச்சேரி மாநிலத்தில் மொத்த மதிப்பு எண்ணிக்கை 6680ஆக உயர்ந்துள்ளதாக சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. நாட்டின் சுதந்திர தினத்தை முன்னிட்டு புதுச்சேரியில் இறுதி அணிவகுப்பு ஒத்திகையில் ஈடுபட்ட போலீசார் முகக்கவசம் அணிந்தும் சமூக இடைவெளியை கடைபிடித்தவாறும் ஒத்திகையில் ஈடுபட்டனர். நாட்டின் 74வது சுதந்திர தினம் வருகிற 15ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. அன்றைய தினம் புதுச்சேரி உப்பளம் இந்திரா காந்தி விளையாட்டு மைதானத்தில் முதலமைச்சர் நாராயணசாமி தேசிய கொடியை ஏற்றி வைத்து உரையாற்றுகிறார். வழக்கமாக சுதந்திர தினத்தன்று போலீசார் மட்டுமின்றி NCC, NSS மாணவர்களின் அணிவகுப்பு மரியாதை, அலங்கார வாகன அணிவகுப்பு, பள்ளி மாணவர்களின் வண்ணமயமான கலை நிகழ்ச்சிகள் நடைபெறுவது வழக்கம். ஆனால் இந்த ஆண்டு கொரோனா தொற்று பரவல் காரணமாக போலீசாரின் அணிவகுப்பு மரியாதை மட்டும் நடைபெற உள்ளது. இதற்கான இறுதி ஒத்திகை நிகழ்ச்சி உப்பளம் இந்திரா காந்தி விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட காவலர்கள் முகக்கவசம் அணிந்தும் சமூக இடைவெளியை பின்பற்றியும் இறுதி அணிவகுப்பு ஒத்திகையில் ஈடுபட்டனர். புதுச்சேரியில் கொரோனாவால் உயிரிழந்த முன்னாள் உள்ளாட்சித்துறை அமைச்சர் ஏழுமலையின் உடல் நல்லடக்கம் செய்யப்பட்டது. முன்னதாக அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அவரது திருவுருவப் படத்திற்கு முதலமைச்சர் நாராயணசாமி உள்ளிட்ட பலர் இறுதி அஞ்சலி செலுத்தினர். புதுச்சேரி மாநிலத்தின் முன்னாள் உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்த ஏழுமலை கொரோனா தொற்று ஏற்பட்டு சிகிச்சை பலனளிக்காமல் உயிரிழந்தார். அவரது உடல் பங்கூர் பேட் பகுதியில் நல்லடக்கம் செய்யப்பட்டது. முன்னதாக பங்கூரில் உள்ள ஏழுமலையின் இல்லத்தில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அவரது திருவுருவப் படத்திற்கு அரசு மரியாதையுடன் முதலமைச்சர் நாராயணசாமி, திமுக அமைப்பாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான சிவா ஆகியோர் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். இந்நிகழ்ச்சியில் மங்கலம் தொகுதி திமுக பொருளாளர் சண் குமாரவேல் மற்றும் பல்வேறு கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் கலந்து கொண்டு மறைந்த ஏழுமலையின் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். இதேபோல் முன்னாள் உள்ளாட்சித்துறை அமைச்சர் ஏழுமலையின் மறைவையொட்டி லாஸ்பேட்டை பகுதியில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அவரது திருவுருவப் படத்திற்கு மாணவர் கூட்டமைப்பு சார்பில் சாமிநாதன் தலைமையில் ஏராளமானோர் மெழுகுவர்த்தி ஏந்தி மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். புதுச்சேரியில் துணிக்கடை மற்றும் கறிக்கடையில் கத்தியை காட்டி மிரட்டி பணம் பறிப்பில் ஈடுபட்ட 3 ரவுடிகளை கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து பயங்கர ஆயுதங்களை பறிமுதல் செய்துள்ளனர். லாஸ்பேட்டை பகுதி கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள சாலையோர துணிக்கடை ஒன்றிற்கு வந்த 3 பேர் 750 ரூபாய்க்கு துணிகளை வாங்கிவிட்டு அங்கிருந்து செல்ல முயன்றனர். அப்போது அந்த கடையின் உரிமையாளர் அவர்களிடம் வாங்கிய துணிக்கு பணம் கேட்டுள்ளார். அப்போது அவர்கள் மறைத்து வைத்திருந்த கத்தியை காட்டி மிரட்டிவிட்டு பணம் தராமல் சென்றுள்ளனர். இதேபோல் இவர்கள் கருவடிக்குப்பம் பகுதியில் அமைந்துள்ள கறிக்கடைக்கு சென்று அதன் உரிமையாளரிடம் கத்தியை காண்பித்து 500 ரூபாய் பணத்தை பிடுங்கி சென்றுள்ளனர். தொடர் பணம் பறிப்பில் ஈடுபட்ட கும்பல் குறித்து லாஸ்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது. புகாரை அடுத்து லாஸ்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்திய போது கடைகளில் தொடர்ந்து மிரட்டி பணம் பறிப்பில் ஈடுபட்ட புதுச்சேரியை சேர்ந்த வெவ்வேறு பகுதிகளைச் சேர்ந்த கார்த்தி என்கிற மணிவண்ணன், கண்ணன் மற்றும் ரவிச்சந்திரன் ஆகியோர் என்பது தெரியவந்தது. இதனையடுத்து அவர்கள் 3வரையும் கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து கொள்ளை சம்பவத்திற்கு பயன்படுத்தப்பட்ட பயங்கர ஆயுதங்களை பறிமுதல் செய்தனர். புதுச்சேரி சுகாதாரத்துறை அமைச்சர் அலுவலகத்தில் பணிபுரியும் தனி செயலர் ஒருவருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டதை அடுத்து அலுவலகம் முழுவதும் கிருமி நாசினி தெளிக்கப்பட்டு உடனடியாக அலுவலகம் மூடப்பட்டது. புதுச்சேரி சட்டப்பேரவை ஊழியர்களுக்கு தொடர்ந்து கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டு வருகிறது. இந்நிலையில் சுகாதாரத்துறை அமைச்சரின் அலுவலகத்தில் பணிபுரியும் அமைச்சரின் தனி செயலாளருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டதை தொடர்ந்து அமைச்சரின் அலுவலகம் முழுவதும் கிருமி நாசினி தெளிக்கப்பட்டு தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளது. மேலும் அமைச்சரின் அலுவலகத்தில் பணிபுரியும் ஊழியர்கள் அனைவருக்கும் கொரோனா பரிசோதனை எடுக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி சட்டப்பேரவையில் பணிபுரியும் ஊழியர்களுக்கு தொடர்ந்து கொரோனா தொற்று அதிகரித்து வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது.
பாசிக் நிறுவனத்தில் பணிபுரியும் மக்கள் தொடர்பு அதிகாரியை தாக்கிய முன்னாள் ஊழியர் மற்றும் அவரது மகனை உடனடியாக கைது செய்ய வலியுறுத்தி பாசிக் ஊழியர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பாசிக் நிறுவனத்தில் மக்கள் தொடர்பு அதிகாரியாக பணிபுரியும் புகழேந்தியை ஓய்வு பெற்ற முன்னாள் ஊழியர் மகராஜன் தகாத வார்த்தைகளால் திட்டியதாக கூறப்படுகிறது. மேலும் இவரது மகன் பாலாஜி அதிகாரியின் சட்டையை பிடித்து தாக்கியதாக தெரிகிறது. இந்நிலையில் அதிகாரியை தாக்கிய இருவரையும் கைது செய்ய வலியுறுத்தி பாசிக் ஊழியர்கள் பாசிக் தலைமை அலுவலக வளாகத்தில் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது அவர்கள் அதிகாரியை தாக்கிய முன்னாள் ஊழியர் மற்றும் அவரது மகனை கைது செய்ய கோரி கோஷங்களை எழுப்பியதால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. முதலியார்பேட்டையில் இயங்கி வரும் வருங்கால வைப்பு நிதி அலுவலக ஊழியர் ஒருவருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டதை அடுத்து அந்த அலுவலகம் 2 நாட்களுக்கு மூடப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் நாளுக்கு நாள் கொரோனா தொற்று அதிகரித்து வருகிறது. இந்நிலையில் புதுச்சேரி முதலியார்பேட்டையில் உள்ள வருங்கால வைப்பு நிதி அலுவலக ஊழியர் ஒருவருக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து வருங்கால வைப்பு நிதி அலுவலகம் 2 நாட்களுக்கு மூடப்பட்டது. மேலும் அவருடன் தொடர்பில் இருந்த அதிகாரிகள் ஊழியர்கள் 1 வார காலம் வீட்டில் தனிமையில் இருக்கவும் உதவி ஆணையர் உத்தரவிட்டுள்ளார். மேலும் அலுவலகம் முழுவதும் கிருமி நாசினி தெளிக்கப்பட்டது. முத்தியால்பேட்டை தொகுதியில் கழிவுநீர் வாய்க்காலை சீரமைக்க கோரி தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் வையாபுரி மணிகண்டன் அப்பகுதி பெண்கள் 20 பேருடன் இணைந்து கோட்ட பொறியாளர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டதால் அப்பகுதியில் பரபரப்பு நிலவியது. முத்தியால்பேட்டை பஜனை மடம் வீதியில் பாதாள சாக்கடையில் அடைப்பு ஏற்பட்டு கழிவுநீர் தெருக்களில் வழிந்தோடுகிறது. இதனால் அப்பகுதியில் நோய் தொற்று ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளதால் கழிவுநீர் வாய்க்காலை உடனடியாக சீரமைக்க கோரி அப்பகுதி பெண்கள் 10க்கும் மேற்பட்டோர் முசி வீதியில் உள்ள பொதுப்பணித்துறை கழிவுநீர் கோட்ட அலுவலகத்தில் புகார் அளிக்க சென்றனர். அங்கிருந்த அதிகாரிகள் அவர்களின் புகாரை வாங்க மறுத்து அவர்களை அலைக்கழித்துள்ளனர். இதனிடையே இதுகுறித்து தகவல் அறிந்த தொகுதியின் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் வையாபுரி மணிகண்டன் கோட்ட பொறியாளர் அலுவலகத்திற்கு நேரில் வந்து தொகுதியை சேர்ந்த பெண்களுடன் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டார். போராட்டம் குறித்து தகவல் அறிந்து வந்த உதவி பொறியாளர் சவுந்தரராஜன் சட்டமன்ற உறுப்பினர் வையாபுரி மணிகண்டனுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்தார். இதனை அடுத்து சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் முத்தியால்பேட்டை பகுதியை சேர்ந்த பெண்கள் அங்கிருந்து கலைந்து சென்றனர். புதுச்சேரியில் ஊரடங்கால் பாதிக்கப்பட்டுள்ள சுற்றுலா வாகன ஓட்டுநர்கள் மற்றும் உரிமையாளர்களுக்கு அரசு உடனடியாக 5000 ரூபாய் நிவாரணம் வழங்க கோரி சுற்றுலா வாகன ஓட்டுநர்கள் மற்றும் உரிமையாளர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கொரோனா ஊரடங்கு காரணமாக பல்வேறு தரப்பு மக்களின் வாழ்வாதாரம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. மேலும் பொது போக்குவரத்து நிறுத்தப்பட்டதன் காரணமாக சுற்றுலா வாகனங்கள் இயக்கப்படவில்லை. இந்நிலையில் புதுச்சேரி சுற்றுலா வாகன உரிமையாளர்கள் மற்றும் ஓட்டுநர்கள் அனைத்து சங்க நல கூட்டமைப்பு சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை மாநில அரசு நிறைவேற்ற கோரி தலைமை தபால் நிலையம் அருகே கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கொரோனா ஊரடங்கால் வாகனம் ஓடாமல் உள்ள நிலையில் பாதிக்கப்பட்டுள்ள சுற்றுலா வாகன ஓட்டுநர்களுக்கு 6 மாத காலம் உதவித்தொகையாக 5000 ரூபாய் வழங்க வேண்டும். 6 மாத காலத்திற்கு சாலை வரியை ரத்து செய்து வாகன கடனுக்கான வட்டியை ரத்து செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும். இ பாஸ் முறையை ரத்து செய்ய வேண்டும். டீசல் விலை உயர்வை கட்டுப்படுத்த வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை மாநில அரசு நிறைவேற்ற கோரி நடைபெற்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட சுற்றுலா வாகன ஓட்டுநர்கள் மற்றும் உரிமையாளர்கள் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன முழக்கங்களை எழுப்பினர். கோரிக்கைகளை அரசு நிறைவேற்றவில்லை என்றால் அடுத்த கட்டமாக பல்வேறு போராட்டங்களில் ஈடுபட போவதாக சுற்றுலா வாகன ஓட்டுநர்கள் மற்றும் உரிமையாளர்கள் தெரிவித்துள்ளனர். இந்தியா முழுவதும் முழுமையா பாதிக்கப்பட்ட தொழில் வந்து சுற்றுலா வாகன தொழில். இந்த சுற்றுலா வாகன தொழிலால எங்களுடைய வாழ்வாதாரம் மிகவும் பாதிப்படைஞ்சிருக்குது. இந்த பாதிப்படைஞ்ச விதமா பாத்தீங்கன்னா எங்களுடைய வாகனங்களுக்கு நாங்க சாலை வரியை ரத்து செய்யணும்னு சொல்லிட்டோம். ஓட்டுநர்களுக்கு மாதம் 5000 நிவாரணம் வழங்கணும்னு சொல்லிட்டோம். நாங்க இன்சூரன்ஸுக்கு கால அவகாசம் நீட்டித்து கேட்டிருக்கோம். இந்த அரசாங்கத்திட்ட நாங்க பலமுறை வந்து நாங்க கோரிக்கை வைத்து பார்த்துட்டோம். மாநில முதல்வர்கிட்டையும் நாங்க டிரான்ஸ்போர்ட் கமிஷனர்கிட்டையும் கோரிக்கை வச்சு பார்த்துட்டோம். இது வரைக்கும் எங்களுக்கு எதுவுமே வந்து உத்தரவாதமே வரல. இதை செஞ்சு கொடுக்குறோம்னு சொல்லி வரல. அதனால வந்து குறைப்பா வந்து நாங்க இ பாஸ் முறையை வந்து ரத்து செய்யணும். இ பாஸ் முறைன்றது பாண்டிச்சேரியில வந்து இது வந்து ரொம்ப அலக்கழிக்கக்கூடிய ஒரு இதா இருக்குது. இ பாஸ் முறை இதை வந்து முழுமையா ரத்து செய்யணும். அதே மாதிரி கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 ஓட்டுநர்கள் எல்லாருமே வண்டி வச்சிருக்க ஓட்டுநர்கள் வந்து தற்கொலை பண்ணி இறந்திருக்கிறாங்க. இந்த அரசாங்கம் வந்து இது வரைக்கும் எந்த இழப்பீடும் வரல.
செய்திகளில் இனி வருவது அரியாங்குப்பம் ஆற்றங்கரையோரம் தொடர் மணல் திருட்டு. அப்பகுதியில் பள்ளங்கள் தோண்டி போலீசார் மணல் திருட்டை தடுக்க நடவடிக்கை. விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடர்கின்றன. அரியாங்குப்பம் ஆற்றங்கரையோரம் இரவு நேரங்களில் அரிக்கன்மேடு பகுதியில் மணல் திருட்டு சம்பவங்கள் நடைபெறுவதை அடுத்து அங்கு போலீசார் பள்ளங்கள் தோண்டி மணல் திருட்டை தடுக்க நடவடிக்கை மேற்கொண்டுள்ளனர். புதுச்சேரி அரியாங்குப்பம் ஆற்றங்கரையோரம் வரலாற்று சிறப்புமிக்க அரிக்கன்மேடு பகுதியில் இரவில் இயந்திரங்களை பயன்படுத்தி மணல் கொள்ளை நடைபெற்று வருவதால் அரிக்கன்மேட்டில் உள்ள பழங்கால கட்டிடங்கள் சேதமடைந்து வருகின்றன. இதனை தடுக்க போலீசார் அவ்வப்போது ரோந்து பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் செவ்வாய்க்கிழமை இரவு அந்த பகுதியில் மினி வேன் மூலம் மணல் கடத்தப்படுவதாக வந்த தகவலை அடுத்து போலீசார் அங்கு சென்று பார்த்தனர். அப்போது மினி வேன் மூலம் மணல் கடத்திய இருவர் அங்கிருந்து தப்பி ஓட முயன்றனர். உடனடியாக அவர்களை போலீசார் துரத்தி பிடித்தனர். விசாரணையில் அவர்கள் காக்கையந்தோப்பை சேர்ந்த பாலு என்கிற குமார், பொன்னிக்கண்ணன் என்பது தெரியவந்தது. அவர்களை கைது செய்து மினி வேனை போலீசார் பறிமுதல் செய்தனர். இந்நிலையில் அந்த பகுதியில் மணல் கடத்தலை தடுக்க வழிபாதையை பள்ளம் தோண்டி போலீசார் தடுத்துள்ளனர். காவல் கண்காணிப்பாளர் ஜிந்தா கோதன்ராமன் தலைமையில் போலீசார் இதனை செய்து மீண்டும் மணல் திருட்டை தடுக்கும் வகையில் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளனர். புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவக் கல்லூரியில் பிஎஸ்சி எம்எஸ்சி தொடங்கி அனைத்து மருத்துவசார் படிப்புகளுக்கும் விண்ணப்பங்கள் வெளியாகியுள்ளன. புதுச்சேரியில் உள்ள மத்திய அரசின் ஜவஹர்லால் மருத்துவ பட்ட மேற்படிப்பு மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தில் எம்பிபிஎஸ், எம்டி, எம்எஸ், எம்டிஎஸ், பிஎஸ்சி, எம்எஸ்சி, பிஹெச்டி மற்றும் மருத்துவம் சார் படிப்புகள் உள்ளன. ஜிப்மரில் எம்பிபிஎஸ் நுழைவுத் தேர்வானது நீட் கலந்தாய்வு முறையில் இந்த கல்வியாண்டில் நடத்தப்பட உள்ளது. தற்போது பிஎஸ்சி, எம்எஸ்சி, எம்பிஹெச், பிஜிடி, பிஜிஎஃப் மற்றும் பிஹெச்டி, பிபிடி மற்றும் பிஹெச்டி படிப்புகளுக்கு இணையதளம் மூலமாக விண்ணப்பங்கள் வெளியிடப்பட்டுள்ளன. ஆன்லைன் மூலம் விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க வருகிற செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி கடைசி நாளாகும். ஹால் டிக்கெட்டுகளை வருகிற செப்டம்பர் மாதம் 12ஆம் தேதி முதல் 22ஆம் தேதி வரை ஜிப்மர் இணையத்தில் பதிவிறக்கம் செய்யலாம். இதில் பிஇடி, பிஜிடி, பிஜிஎஃப், எம்எஸ்சி, எம்பிஹெச் படிப்புகளுக்கு வருகிற செப்டம்பர் மாதம் 22ஆம் தேதி மதியம் 2 மணி முதல் மாலை 3:30 மணி வரை தேர்வுகள் நடைபெறும். இந்த தேர்வில் சிறப்பிடம் பெற்றோர் பட்டியல் செப்டம்பர் மாதம் 29ஆம் தேதிக்குள் வெளியிடப்படும். கலந்தாய்வு செப்டம்பர் 30ஆம் தேதி துவங்க உள்ளது. அதனைத் தொடர்ந்து மாணவர் சேர்க்கை நடைபெற உள்ளது. பிஹெச்டி வகுப்பில் சேர்வது தொடர்பான விவரங்களை அக்கமிட்டி மூலம் பின்னர் வெளியிடப்படும். ஜிப்மர் மருத்துவக் கல்லூரியில் 94 பிஎஸ்டி நர்சிங் படிப்புகளுக்கு இடங்களும் 87 மருத்துவம் சார்ந்த இளங்கலை மருத்துவ பிரிவு படிப்புகளுக்கான இடங்களும் உள்ளன. இந்த அறிவிப்பினை ஜிப்மர் மருத்துவமனை நிர்வாகம் வெளியிட்டுள்ளது. புதுச்சேரியில் நடந்து முடிந்த 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 500க்கு 499 மதிப்பெண்கள் பெற்று மாநிலத்திலேயே முதலிடம் பிடித்த மணவெளி தொகுதி மாணவியை பாஜக மாநில துணைத் தலைவர் ஏம்பலம் செல்வம் பொன்னாடை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தார். மணவெளி தொகுதிக்குட்பட்ட பிள்ளையார் திட்டு பகுதி விஐபி நகரில் வசிக்கும் சுதந்திரம் ரதிதேவி இவர்களின் மகள் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 500க்கு 499 மதிப்பெண்கள் எடுத்து மாநிலத்திலேயே முதல் மாணவியாக தேர்ச்சி பெற்றார். அவரை பாராட்டி பாரதிய ஜனதா கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் ஏம்பலம் செல்வம் மாணவிக்கு பொன்னாடை போர்த்தி வாழ்த்து தெரிவித்தார். மேலும் 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கு அவர்களின் மதிப்பெண் அடிப்படையில் ஊக்கத்தொகையினையும் தனது சொந்த செலவில் வழங்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். இந்நிகழ்ச்சியில் தொகுதியின் தலைவர் லட்சுமிகாந்தன், மாநில விவசாய அணி பொதுச் செயலாளர் சக்திபாலன், தொகுதி பொதுச் செயலாளர் தினகரன், செழியன் உட்பட பலர் உடனிருந்தனர். கொரோனா நோயை கட்டுப்படுத்த தனியார் மருத்துவமனைகளை அரசு கையகப்படுத்தி அங்கு கொரோனா நோய்க்கு சிகிச்சை அளிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி எஸ்யூசிஐ கம்யூனிஸ்ட் கட்சியினர் கோரிக்கை ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கொரோனா நோயை கட்டுப்படுத்த தனியார் மருத்துவமனைகளை அரசு கையகப்படுத்தி கொரோனா நோய்க்கு சிகிச்சை அளிக்க வேண்டும், கொரோனா நோயாளிகளுக்கு உரிய மருந்து மாத்திரைகளை வழங்க வேண்டும், நோயாளிகளுக்கு நிவாரணம் வழங்க வேண்டும், வீடு வீடாக பரிசோதனை செய்ய வேண்டும், ஊரடங்கு காலங்களில் அனைத்து குடும்பங்களுக்கும் 5000 ரூபாய் நிவாரணம் வழங்க வேண்டும் என கோரி சோசியலிஸ்ட் யூனிட்டி சென்டர் ஆஃப் இந்தியா கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. சட்டப்பேரவை அருகே நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு
SUCI கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் லெனின் துரை தலைமை தாங்கினார். இதில் மாநில குழு உறுப்பினர் ஏழுமலை, AITUC மாநில செயலாளர் சிவகுமார் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டு தங்களின் கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். புதுச்சேரியில் அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு வேலை வழங்க வாரியம் அமைக்க வேண்டும், தேசிய கல்விக் கொள்கையை கைவிட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ் தேசிய பேரியக்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி அமைப்பு சாரா தொழிலாளர் வேலை வழங்கு வாரியம் அமைக்க வேண்டும், புதுச்சேரி இளைஞர்களுக்கு தொழில் மற்றும் வேலை வாய்ப்புக்கான பயிற்சிகளை வழங்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும், தேசிய கல்விக் கொள்கை 2020 மத்திய அரசு கைவிட வேண்டும் என கோரி தமிழ் தேசிய பேரியக்கம் சார்பில் அண்ணா சாலையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்திற்கு தமிழ் தேசிய பேரியக்க செயலாளர் வேல்சாமி தலைமை தாங்கினார். தலைமை செயற்குழு அருண் பாரதி முன்னிலை வகித்தார். இதில் தமிழ் தேசிய இயக்க நிர்வாகிகள் மற்றும் பல்வேறு அமைப்புகளின் நிர்வாகிகள் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினர். மோடி அரசு கொண்டு வந்துள்ள புதிய கல்விக் கொள்கை என்பது வர்ணாசிரம குலக்கல்வி திட்டம். ஏழை மக்களை கல்வியில் இருந்து விரட்டுகின்ற திட்டம், கைநாட்டுகளை உருவாக்குகின்ற திட்டம். அந்த புதிய கல்வி திட்டத்தை முற்றிலுமாக கைவிட வேண்டும், தூக்கி கடலில் வீச வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்து தமிழ் தேசிய பேரியக்கம் புதுச்சேரியிலும் தமிழ்நாட்டிலும் இன்று ஒருங்கிணைந்து போராட்டம் முன்னெடுத்தது. அதில் பல்வேறு தமிழ் தேசிய கட்சிகள், இயக்கங்கள், தமிழின உணர்வாளர்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து இந்த போராட்டத்தை நடத்தியிருக்கிறோம். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் ஆகஸ்ட் மாதம் 31ஆம் தேதி வரை அனைத்து செவ்வாய்க்கிழமைகளிலும் முழு ஊரடங்கு. மற்ற தினங்களில் காலை 6 மணி முதல் இரவு 7 மணி வரை மட்டுமே கடைகள் திறக்கலாம். முதலமைச்சர் நாராயணசாமி உத்தரவு. புதுச்சேரி மாநிலத்தில் மேலும் 305 நபர்களுக்கு ஒரே நாளில் கொரோனா தொற்று உறுதி. மேலும் 6 பேர் உயிரிழந்ததை அடுத்து உயிரிழந்தோர் எண்ணிக்கை 102ஆக அதிகரிப்பு. சுதந்திர தினத்தை முன்னிட்டு நடைபெற்ற இறுதி அணிவகுப்பு ஒத்திகை. போலீசார் முகக்கவசம் அணிந்தபடி ஒத்திகையில் ஈடுபட்டனர். கொரோனாவால் உயிரிழந்த முன்னாள் உள்ளாட்சித்துறை அமைச்சர் ஏழுமலையின் உடல் நல்லடக்கம். அவரின் திருவுருவப் படத்திற்கு முதலமைச்சர் நாராயணசாமி மலர் தூவி இறுதி அஞ்சலி. துணிக்கடை மற்றும் கறிக்கடையில் கத்தியை காட்டி பணம் பறித்த 3 ரவுடிகள் போலீசாரால் கைது. பயங்கர ஆயுதங்கள் பறிமுதல். அரியாங்குப்பம் ஆற்றங்கரையோரம் தொடர் மணல் திருட்டு. அப்பகுதியில் பள்ளங்கள் தோண்டி போலீசார் மணல் திருட்டை தடுக்க நடவடிக்கை. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.